வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல்கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல்கட்டு சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொங்கல் திருநாள் அன்றைக்கி பண்ணுற பலக்காய் கூட்டு. இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ண பூசணிக்காய் 1 கப் எடுத்திருக்கேன். பரங்கிக்காய் அது 1 கப், அதுவும் கட் பண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். அவரைக்காய் வந்து ஒரு 6லேருந்து 7 அவரைக்காய் நான் எடுத்திருக்கேன். 2 கத்திரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு 2, மொச்சக்காய் ஒரு சின்ன கப்பில் 1 கப் போல் எடுத்திருக்கேன். காய் வந்து நம்ம விருப்பப்படுற காய், நாட்டுக்காய்கள் சேர்த்துக்கலாம். அதாவது இதுக்கு பதிலாக இன்னும் நீங்கள் வாழைக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு, மாங்காய், சேனைக்கிழங்கு, இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் எந்த காய்கறிகள் கிடைச்சாலும் நீங்கள் இது கூட சேர்த்து வச்சுக்கலாம். இல்லை இந்த காய்கறியில் எந்த காய்கறிகள் கிடைக்கலனாலும் அதை விட்டுட்டு கூட நீங்கள் அந்த காய் கூட்டு பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த கூட்டு வந்து குக்கரில் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து குக்கரில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மண் சட்டியில் கூட பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கடாயில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச காய்கறிகளை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அது கூட ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, 1 தக்காளி, அப்புறம் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இந்த தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இதுக்கு பதிலாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் சீரகத்தூள், சோம்புத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா விட்டுறலாம், அது ஆப்ஷனல் தான். இதுக்கு குழம்பு மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரசாரமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் காரம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சட்டுன்னு வெந்துடும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடிடலாம். இதுக்கு ஒரு விசில் விட்டுக்கலாம். விட்டுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம காய் வந்து கரெக்டாக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்ச பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருகின தேங்காவை நான் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சேர்த்துட்டு அப்புறம் நம்ம இப்போ கூட்டை வந்து தாளிக்க போகிறோம். சில பேர் பொங்கல் அன்னைக்கு தாளிக்க மாட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வெறும் கருவேப்பிலை மட்டும் பிச்சு போட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய்யை கூட்டில் போட்டுட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ நான் வந்து கூட்டை வந்து தாளிச்சுக்க போகிறேன். அதுக்கு வந்து இப்போ நெய் தான் நம்ம ஊற்றணும். நெய்யில் தாளித்தா மட்டும்தான் கூட்டு ரொம்ப வாசமாக இருக்கும். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இப்போ நான் அதில் விட்டுருக்கேன். இப்போ நெய் வந்து உருகிடுச்சு. உருகினதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கொத்து கருவேப்பிலை, அதையும் நான் போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலையோட வாசம் நல்லா வந்துடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம். கூட்டில் சேர்த்தோன்னே வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறினதுக்கப்புறம் இந்த ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுக்கலாம். அங்கே பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லோரும் பொங்கல் அன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மா சமையல்கட்டு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.